வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 8 யூனிட் 10 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் லெசனை பார்க்க போகிறோம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்: டிஃபைன் கெமிக்கல் ரியாக்ஷன், டிஃபரன்ஷியேட் கெமிக்கல் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ், know about the factors which determine a chemical reaction. Have you ever visited Qutub Minar in Delhi? There you can see a rust resistant iron pillar. யூஸ்வலாக நமக்கு இரும்பு அப்படின்னு சொன்னால் அயன் அப்படின்னா என்ன ஆகும்? ரஸ்டிங், துருப்பிடிக்கக்கூடிய தன்மை உடையது. இதில் கூடிய குதுப் மினார் என்ன ஆகும் அப்படின்னா ரஸ்ட் ரெசிஸ்டன்ட், துருப்பிடிக்காத இரும்பு தூணை நம்ம பார்க்கலாம். இட் ஹேஸ் நாட் ரஸ்டட் ஃபார் மோர் தென் 1500 இயர்ஸ். 1500 ஆண்டுகளாயும் அது என்ன ஆகலை? துருப்பிடிக்கலை. பட் நாட் ஆல் திங்ஸ் ஆர் அன்சேஞ்ச் லைக் திஸ். எல்லா இரும்பும் அது மாதிரி துருப்பிடிக்காமல் இருக்குதா? அப்படி கிடையாது. மெனி திங்ஸ் வி see in our life are changing. You could have noticed milk turning into curd. பால் என்னவாக மாறுது? தயிராக மாறுது. இரவு பகல் மாற்றம், காலநிலை மாற்றம், கடிகாரத்தில் முள்ள மாறுறது, புயல் வர்றது, பூகம்பம் வர்றது, இது மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. சிலதெல்லாம் விரும்பத்தகுந்த மாற்றம், சிலதெல்லாம் விரும்பத்தகாத மாற்றம். Some of them are physical changes and some of them are chemical changes. 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க, physical change, chemical change. physical changeல no new substance formed, புதிய பொருட்கள் உருவாவதில்லை. chemical changeல புதிய பொருட்கள் உருவாகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டை இப்படி மூடி வச்சுருக்கேன். இப்போ திருப்பி என்ன பண்ணுறோம்? இதை ஓப்பன் பண்ணுறோம். இது மாதிரி folding a paper, unfolding a paper, drying wet cloth, ஈரத்துணி உலர்தல், bending of iron rod are some of the examples for physical changes. காகிதத்தை மடிக்கிறது, விரிக்கிறது, ஈரத்துணியை உலர்த்துதல், இரும்பு கம்பியை வளைக்கிறது, இது எல்லாமே இயற்பியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. on the other hand, changes like burning of paper, digestion of food, turning of milk into curd and decaying of vegetables are some of the examples for chemical changes. ஒரு பேப்பர் எரிகிறது, உணவு செரிமானம் அடைதல், மில்க் என்னவா மாறுது? கேர்டாக, பால் தயிராக மாறுது, வெஜிடபிள்ஸ் என்ன ஆகுது? அழுகுதல், இது எல்லாமே கெமிக்கல் சேஞ்ச். இதில் பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் மீண்டும், இதில் எந்த பொருளும் தன்னுடைய பழைய நிலையை அடைய முடியாது. In this lesson you will study about chemical changes, factors determining chemical changes and the effect of chemical changes. இந்த பாடத்தில் வேதி மாற்றம், வேதி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணி, வேதி மாற்றத்தின் விளைவுகள், இதெல்லாம் பார்க்கலாம். கெமிக்கல் சேஞ்ச். A chemical change is a permanent and irreversible change which produces a new substance. வேதி மாற்றம் அப்படின்றது நிரந்தரமான மாற்றம், மீளா தன்மை உடையது மற்றும் புதிய பொருள் உருவாகிறது. இப்போ பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் இப்போ தான் பார்த்தோம். பர்னிங் ஆஃப் பேப்பர், டைஜஷன் ஆஃப் ஃபுட், டர்னிங் ஆஃப் மில்க் இன்டு கர்ட், பால் தயிராக மாறுதல். மீண்டும் தயிர் பாலாக மாறுமா? மாறாது. நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, பர்மனன்ட் சேஞ்ச், irreversible. Chemical changes are otherwise called chemical reactions because one or more substances undergo a reaction to form one or more new substance. இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்டன் அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது. இது இங்கே ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை 2 சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம். ரெண்டுமே ரியாக்ட் ஆகி நமக்கு 2 புதிய பொருட்கள் இல்லைனா ஒரே பொருளாக கொடுக்கலாம். இது சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன். ரியாக்டன் கிவ்ஸ் ப்ராடக்ட். இந்த ஃபிசிக்கல் சேஞ்சுக்கும் இப்படி தான் இருக்கும், கெமிக்கல் சேஞ்சஸ்க்கும் இப்படி இருக்கும். ஆக்டிவிட்டி 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் 7 சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ரஸ்டிங் ஆஃப் அயன், பர்னிங் ஆஃப் ஃபுட், பர்னிங் ஆஃப் கேம்பர், ரிபனிங் ஆஃப் ஃப்ரூட், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் மட்டும்தான் ஃபிசிக்கல் சேஞ்ச். ஏன்னா ஐஸ் மெல்ட் ஆச்சுன்னா திருப்பி ஒன்ஸ் அகெயின் வி வில் கெட் த வாட்டர். திருப்பியும் ஃப்ரீஸ் பண்ணும்போது ஐஸ் கிடைக்கும். ரஸ்டிங் ஆஃப் அயன், பர்னிங் ஆஃப் ஃபுட், பர்னிங் ஆஃப் கேம்பர், ரிபனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ், இது எல்லாமே கெமிக்கல் சேஞ்ச். நியூ சப்ஸ்டன்ஸ் வில் பி ஃபார்ம். ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ். வேதி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். கெமிக்கல் சேஞ்சஸ் will not occur
at all conditions. அனைத்து விதமான சூழ்நிலையிலும் வேதி மாற்றம் நிகழாது. For a chemical change to take place, certain specific conditions are required. ஒரு வேதிவினை நடைபெற சில குறிப்பிட்ட சூழ்நிலை தேவைப்படுது. Chemical changes can take place in the following conditions. Conduct in physical state, இயல்பான நிலையில் சேர்தல். Solution of reactant, வினை பொருட்களின் கரைசல். Electricity, மின்சாரம். Heat, வெப்பம். Light, ஒளி. Catalyst, வினை வேக மாற்றி. Conduct in physical states, இயல்பான நிலையில் சேர்தல். We experience many events in our daily life like burning of matchsticks or rubbing and iron metals turning into reddish brown. தீக்குச்சியை உரசும்போது என்ன ஆகும்? நெருப்பு எரியும். இரும்பாலான பொருட்கள் என்ன ஆகும்? செம்பழுப்பு நிறமாக மாறும். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி பார்க்கக்கூடிய சேஞ்சஸ். These changes are due to chemical reactions by conduct in physical state. இத்தகைய மாற்றம் எப்படி நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒன்றோடு ஒன்று வினைபுரியும் போது நடைபெறுகிறது. Combination of reactants in the naturally occurring states. அவற்றோட இயல்பான நிலைகளான திண்மம், திரவம், வாயு அந்த நிலையிலேயே வினைபுரியும் பொழுது இந்த சேஞ்சஸ் நடைபெறுகிறது. When dry wood comes into contact with fire, it burns with the help of oxygen to form carbon dioxide, which is given out as smoke. காய்ந்த விறகுகள்லாம் நெருப்போட வினைபுரியும் போது எந்த வாயு வெளியில் வருது? கார்பன் டை ஆக்சைடு. எரிதலுக்கு துணை புரியக்கூடிய வாயு எது? ஆக்சிஜன். When a matchstick is rubbed on the sides of a matchbox, a chemical reaction takes place to form heat, light and smoke. ஒரு தீக்குச்சியை தீப்பெட்டியோட பக்கவாட்டில் தேய்க்கும்போது என்ன ஆகுது? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெற்று வெப்பம், ஒளி, புகை உருவாகுது. இப்போ இதுதான் ஒரு மேட்ச் பாக்ஸ் அப்படின்னா இதை என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த சைடில் தேய்க்கும்போது என்ன ஆகுது? இதில் லைட் வருது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, புகையும் வெளிவருது. When quicklime, calcium oxide, comes into contact with water, it forms slacklime. When quicklime, calcium oxide, comes into contact with water, it forms slacklime, calcium hydroxide. சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு நீரோட வினைபுரியும் போது என்ன ஆகுது? நீற்ற சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடை உருவாக்குது. The head of matchstick contains potassium chlorate and antimony triphosphate. The sides of the matchbox contain red phosphorus. The head of matchsticks என்ன இருக்கு? potassium chlorate and antimony trisulfide. The side of the matchboxல என்ன இருக்கு அப்படின்னா red phosphorus. From the above reaction we can conclude that certain chemical reactions take place only when the reactants are brought in contact with each other in their physical states. இந்த மேலே இருக்க ரியாக்ஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? சில வேதிவினைகள் அதனோட வினைப்படு பொருட்களோட இயல்பான நிலையில் தொடர்பு கொள்ளும் பொழுது மட்டும்தான் நடைபெறும். Solution of reactant, வினைப்படு பொருட்களுடைய கரைசல். When milk is mixed with coffee decoction, the color of the milk and the decoction changes due to chemical reaction. Milk என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலரில். டிகாஷன் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் பொழுது வேறு கலரில் வரும். Similarly, when we mix two substances, reactants in a solution form, a chemical reaction takes place them to form new substance product. சொல்யூஷன்ஸாக இருக்கும் பொழுது வேதிவினை நடைபெறும். அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது ரியாக்ஷன் நடைபெறாது. ஃபார் எக்ஸாம்பிள், டேக் a small amount of silver nitrate and sodium chloride in a test tube. இப்போ அப்படி எடுத்துட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணும்பொழுது ரியாக்ஷன் நடக்குதா? நடக்காது. Now you dissolve the same reactant in water in a separate test tube and mix both the solutions. டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது? ரியாக்ட் ஆகுது. சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் react with sodium chloride solution to form white precipitate of silver chloride and sodium nitrate solution. எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம்,
எலக்ட்ரிசிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லிவிங். நமது வாழ்க்கைக்கு மின்சாரம் மிகவும் தேவையானது. வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் குக்கிங், லைட்டிங், கிரைண்டிங், வாட்சிங் டெலிவிஷன். மின்சாரத்தை சமையல் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், விளக்கு எரியறதுக்கு, கிரைண்டர் ஓடுறதுக்கு, வாட்சிங் டெலிவிஷன். இப்போ என்ன பண்ணுறோம், செல்ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம், ஸ்ட்ரீட் லைட்டு, பெரிய பெரிய மிஷினரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அயன் பண்ணுறதுக்கு, ஹீட்டரை போடுறதுக்கு, மோட்டரை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம். Do you know electricity can be used to carry out chemical reactions also? Chemical reaction நடைபெறதுக்கு கூட மின்சாரம் பயன்படுகிறது. Many chemical reactions which take place with the help of electricity are industrially very important. Chemical reactions தொழிற்சாலைகளில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. As you know, water is made up of hydrogen and oxygen molecule. வாட்டருடைய molecular formula என்ன? H2O. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. When electricity is passed through water which contains small amount of sulfuric. இப்போது சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம், சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறோம், ஒரு காலியான டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம், ட்ரை டெஸ்ட் டியூப். அதில் என்ன பண்ணுறோம், அதில் ஆட் பண்ணுறோம், ஒரு 2 ஸ்பேச்சுலா அளவுக்கு சோடியம் குளோரைடை ஆட் பண்ணுறோம் ட்ரை டெஸ்ட் டியூப்பில். ஆட் பண்ண பிறகு டெஸ்ட் டியூப் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது அனதர் டெஸ்ட் டியூப், ஒரு காலியான டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம், அதில் சில்வர் நைட்ரேட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கரண்டி மாதிரி இருக்கிறதோடைய பேர் தான் ஸ்பேச்சுலா. ஸ்பேச்சுலாவில் 2 ஸ்பேச்சுலா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கல் ஸ்டேட்டில், சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்லேயே இருக்குது, சாலிட் ஸ்டேட்டில். இப்போ ஆட் பண்ணும்போது ஏதாவது ரியாக்ஷன் நடக்குதா? ரியாக்ஷன் நடக்கலை, சேம் ஆசச் அப்படியே இருக்குது அந்த ரியாக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 5 to 10 ml வாட்டரை வந்து ட்ரை டெஸ்ட் டியூப்பில் ஆட் பண்ணுறோம். இட் பிகம் சொல்யூஷன், சோடியம் குளோரைட் சொல்யூஷனாக மாறுது. அப்புறம் சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கிறோம், அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறோம், 5 ml வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணோன்னே சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனாக மாறுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், சில்வர் நைட்ரேட்டையும் சோடியம் குளோரைடும் டெஸ்ட் டியூப்பில் இருக்குது. இதில் நான் சில்வர் நைட்ரேட்டை சோடியம் குளோரைடு சொல்யூஷனில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிசிபிடேட்னா தயிர் மாதிரி ஒரு வீழ்படிவு ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது திருப்பி ஆட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ரிசிபிடேட், ஒயிட் ப்ரிசிபிடேட் ஃபார்மேஷன் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் ஒயிட் ப்ரிசிபிடேட். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் ரியாக்ஷன் ஆகாது. நீரில் சிறிதளவு சல்ஃபியூரிக் அமிலத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன ஆகும், ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் வெளியேறிடும். Similarly, a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. கான்சன்ட்ரேட்டட் அதிக அளவு சோடியம் குளோரைடு மிக்ஸ் பண்ண சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரைன். அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது குளோரினும் ஹைட்ரஜன் கேஸும் அதோட சோடியம் ஹைட்ராக்சைடும் வெளியேறும். திஸ் இஸ் an important reaction to produce chlorine industrially. பெருமளவு குளோரின் தொழிற்சாலையில் தயாரிக்க இந்த முறை பயன்படுது. ஸோ we can conclude that some chemical reactions proceed only by the passage of electricity. வேதிவினைகள் மின்சாரத்தை மட்டும் கொண்டு நடைபெறும். Hence such reactions are called as electrochemical reactions or electrolysis. இந்த வினைகளை என்ன சொல்கிறோம், மின் வேதி வினைகள் அல்லது மின்னார் பகுத்தல் வினைகள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஹீட், வெப்பம். Food is important for our survival and also for the survival of many other living beings. உணவு அப்படின்றது நாம் உயிர் வாழ்கிறதுக்கும் மற்ற உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கும் மிக முக்கியமானது. இப்போது வீட்டில் அம்மாலாம் குக் பண்ணுறது பார்த்தோன்னா என்னெல்லாம் குக் பண்ணுவாங்க, ரைஸ், வெஜிடபிள்ஸ், கிரேவி, நிறையலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. when enough heat is given, some chemical reactions take place to convert raw food items into food. நம்ம வெப்பத்தை செலுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, பச்சையான காய்கறிகள், உணவுப் பொருட்கள்லாம் வந்து என்ன ஆகுது, ரா ஃபுட் வந்து அன்குக்டு ஃபுட்டு இன்ட்டு குக்டு ஃபுட். You can learn more about this by conducting a reaction in a laboratory.
இதை ஒரு சின்ன ரியாக்ஷனாக லேபில் செஞ்சு பார்க்கலாம். Take a small amount of lead nitrate in a dry test tube and heat it gently over a flame. ஒரு டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சமாக லெட் நைட்ரேட் எடுத்துக்கணும். அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி. ஹீட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். யூ வில் ஹியர் கிராக்கிங் சவுண்ட் அண்ட் அன் எவாலுவேஷன் ஆஃப் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ட் கேஸ். அந்த கலர் கேஸ் என்னது? நைட்ரஜன் டை ஆக்சைடு. சவுண்ட் எப்படி இருக்கும்? கிராக்கிங் சவுண்ட். இன் இண்டஸ்ட்ரீஸ் லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஆர் ஹீட்டட் டு கெட் குயிக் லைம். இண்டஸ்ட்ரியில் லைம்ஸ்டோன் ராக்ஸ் வந்து ஹீட் பண்ணி குயிக் லைம் கிடைக்கிறதுக்கு, அதாவது கால்சியம் ஆக்சைடு கிடைக்கிறதுக்கு ஹீட்டிங் ரியாக்ஷன் நடக்குது. ஹென்ஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி அச்சீவ்ட் பை த சப்ளை ஆஃப் ஹீட் ஒன்லி. வெப்பத்தினால் நடைபெறக்கூடிய ரியாக்ஷன் என்ன சொல்கிறோம் நம்ம? தெர்மோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் தெர்மோலைசிஸ். லைட். வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ சன்லைட்? சூரிய ஒளியே இல்லைன்னா என்ன நடைபெறும்? ஒன்றுமே நடைபெறாது. என்ன ஆகும்? நமக்கு விட்டமின் டி, உடம்புக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின் டி கூட கிடைக்காது. ஆல் த லிவிங் ஆர்கனிசம் வில் பி அஃபெக்டட் அண்ட் தேர் இஸ் நோ ஃபுட் ஃபார் அஸ் டு சர்வைவ் இன் இட். நம்ம சூரிய ஒளி நமக்கு இல்லை அப்படின்னா தாவரங்கள் கூட தனக்கு தேவையான உணவை வந்து என்ன பண்ண முடியாது? தயாரிக்க முடியாது. அப்போ உணவு இல்லை அப்படின்னா எந்த ஒரு உயிரினமுமே உயிர் வாழ முடியாது. Sunlight is important not only for us but also for plants. As you know, photosynthesis. Photo means light. Synthesis means productions. It's a process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. Plant என்ன பண்ணும்? லைட் எடுத்துக்கிட்டு காற்றுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு என்ன பண்ணும்? அது இட் ப்ரொடியூசஸ் த ஸ்டார்ச், ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? ஃபோட்டோ சிந்தசிஸ், லைட் ப்ரொடக்ஷன். The sunlight induces the chemical reaction between carbon dioxide and water, which finally ends up in the production of starch. Sunlight அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை அதிகப்படுத்தும். எதுக்கு? ரெண்டுத்துக்கும் நடக்குது. கார்பன் டை ஆக்சைடுக்கும் வாட்டருக்கும். கடைசியில் என்ன நமக்கு கிடைக்குது? ஸ்டார்ச். Thus chemical reaction induced by light are called as photochemical reaction. வெளிச்சத்தின் மூலமாக, அதாவது சூரிய ஒளியின் மூலமாக நடக்கிறதுனால தான் அது என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். Photochemistry is the branch of chemistry which deals with the chemical reaction involving light. கெமிக்கல் ரியாக்ஷன் லைட்டோடைய இன் ப்ரெசன்ஸில் நடைபெற்றால் அது என்ன சொல்லணுமோ? ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்லணும். கேட்டலிஸ்ட், வினைவேக மாற்றி. Sometimes you are advised by the elders to drink small amount of warm water after heavy meal. நம்ம எப்போ அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவை சாப்பிடுவோம். இப்போ அதிகமாக சாப்பிடும்போது பெரியவங்கெல்லாம், வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் ஓமா வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓமா வாட்டர் வந்து டைஜஷனுக்கு உதவும், ஃபாஸ்ட்டாக டைஜஷன் நடக்கும். இன் இண்டஸ்ட்ரீஸ் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்பீட் அப் கெமிக்கல் ரியாக்ஷன். தொழிற்சாலைகளில் சில பொருட்கள் வந்து என்ன ஆகுது? கெமிக்கல் ரியாக்ஷனை அது ஸ்பீடை மட்டும் அதிகப்படுத்துது. அந்த ரியாக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சையும் ஏற்படுத்தாது. தி சப்ஸ்டன்ஸ் கால்ட் அஸ் கேட்டலிஸ்ட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டாலிக் அயன் is used as a catalyst in the manufacture of ammonia using Haber process. Haber processல நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? அமோனியா. அதில் மெட்டாலிக் அயன் அப்படின்றது அமோனியாவுடைய ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்துறதுக்காக இந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுது. This ammonia is the basic material for the production of urea, an important fertilizer in agriculture. இந்த யூரியா தயாரிக்கிறதுல மிக முக்கியமான பொருள். யூரியா வந்து எதில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சரல், விவசாயத்தில் உரமாக பயன்படுத்துகிறோம். இன் வனஸ்பதி ப்ரிப்பரேஷன் ஃபைனலி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ்ட் அஸ் கேட்டலிஸ்ட். வனஸ்பதி ப்ரிப்பரேஷனில் நன்று தூளாக்கப்பட்ட நிக்கல் வந்து வினைவேக மாற்றியாக பயன்படுது. Thus, speed of certain reaction is influenced by the catalyst and such reaction is known as catalytic reaction. சில வேதி வினைகளில் வினைவேக மாற்றியினால் வினையோட வேகம் அதிகப்படுத்தப்படுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வினைவேக மாற்றி, அதாவது கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் அப்படி சொல்கிறோம். கேட்டலிட்டிக் ரியாக்ஷனில் சில ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடைபெறும்.
அந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். சில ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் அந்த ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.